இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு ரிப்போர்ட்டர் வர்க் பண்ணாம வந்து போன்ல கை பிடிச்சிக்கிட்டு என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஏன் வரீங்க ஸ்கூல் பிரச்சனைக்கு? ஸ்கூல் பிரச்சனை நான் பேசவே இல்ல. அவர் ஸ்கூலுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க ஏன் வரீங்க? நான் எடுப்ப வீடியோ. என்ன எங்களுக்கு அவ்வளவுதானே? என்ன அவனை மிரட்டுறீங்க? உங்களுக்கு பேச தெரியுன்றீங்க. நீ எகிர்ந்து வரோம் அவன் என்னமோ நீங்க சின்ன பையன்றீங்க. நீங்க தான் கொடுத்து பாரு. ஸ்கூலுக்கு உள்ளே நீ வரக்கூடாது. பள்ளியில் நடந்த பேரவலம். செய்தியாளரை விரட்டிய டீச்சர். அதிர வைக்கும் அரக்கோணம் சம்பவம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்து அமைந்துள்ளது பாளையக்காரக்கண்டிகை. இப்பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒன்று நீண்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல பள்ளி முடிந்து மாணவர்கள் மாலை நேரத்தில் வகுப்பறையை விட்டு வெளியே வந்தனர். அப்போது தொடக்கப்பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து கீழே விழுந்தது. நல்வாய்ப்பாக மாணவர்கள் வெளியேறிய பிறகு மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது. இருப்பினும் அரசு தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த செய்தி ஊர் முழுக்க பரவியது. இதையடுத்து தகவலின் பேரில் செய்தியாளர்கள் பாளையக்காரக்கண்டிகை பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு செய்தி சேகரிக்க விரைந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி வகுப்பறையின் உள்ளே பெயர்ந்து விழுந்து கிடந்த மேற்கூரை குறித்து வீடியோ எடுத்து செய்தி சேகரித்தனர். ஆனால் அதற்குள் செய்தியாளர்கள் பள்ளியில் செய்தி சேகரிக்கும் தகவல் அறிந்த ஆசிரியை ஒருவர் தனது மகனுடன் விபத்து நடந்த பள்ளிக்கு விரைந்து வந்தார். அங்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களிடம் ஆசிரியை, அவரது மகன் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் சிலர் ஒருமையில் பேசி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடக்க பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்த செய்தியை மறைக்க செய்தியாளர்கள் வீடியோ எடுத்த செல்போனை பறித்து வீடியோவை அழிக்க முயன்றனர். ஆனால் செய்தியாளர்கள் நடந்ததை எல்லாம் வீடியோவாக எடுக்க ஆத்திரமடைந்த ஆசிரியை மகன், என்னை எப்படி போட்டோ எடுக்கலாம் என்றும் தனது பிரைவசியை மீறும் செயல் என்றும் கூறி செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் செய்தார். ஆனால் செய்தியாளர்கள் பள்ளியில் செய்தி சேகரிப்பதை நீங்கள் எப்படி தடுக்கலாம் என்று ஆசிரியை மகனிடம் பதில் கேள்வி கேட்க, என்ன வேலை செய்யக்கூடாது நீங்க சொல்லக்கூடாதுமா. நீ யாருமா? என்ன வேலை செய்யக்கூடாது? நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். நான் என் வேலை செய்யறேன். உன் பிரச்சனைக்கு ஏன் வரீங்க? நீங்க தூரம் வாங்க. நீங்க ஸ்கூல்ல, நான் ஸ்கூல்ல எடுக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து என்கிட்ட ஏன் பாஞ்சின்னு வரீங்க? பின்னர் ஆசிரியை தனது மகனை சமாதானம் செய்து கூட்டிச் சென்றார். இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக செய்தியாளர்கள் செய்தி சேகரித்து முடித்தனர். இதனிடையே அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது குறித்து பேசிய பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள், பாளையக்காரக்கண்டிகை பள்ளி கட்டிடத்தில் பலமுறை மேற்கூரை பெயர்ந்து விழுந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதற்கு பேட்ச் ஒர்க் மட்டுமே பள்ளியில் செய்து வந்தனர். ஆனால் மேற்கூரை பெயர்ந்து விழுவது நின்ற பாடில்லை. இந்த முறையும் கூட மாணவர்கள் இல்லாத சமயத்தில் கூரை பெயர்ந்து விழுந்ததாக கூறுகின்றனர். ஒருவேளை மாணவர்கள் அமர்ந்து படிக்கும்போது மேற்கூரை விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? விரைந்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சேதமடைந்துள்ள கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி வகுப்பறையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.